இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேமுக்குள்ள புதுசா வந்திருக்க ஃபேடர் வீல்ல இந்த ஒரு என்ட்ரியை மட்டும் தான் நம்ம ஒரு சின்ன ட்ரிக் பண்ணி கம்மியான டைம்ல எடுக்க போறோம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. கண்டிப்பா நான் பண்ற ட்ரிக்கை பார்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு என்ட்ரியை மட்டும் நீங்க கம்மியான டைம்ல கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ அந்த ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புண்ணியமா போகும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேமுக்குள்ள இருக்க செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. அதுல போயிட்டு கிளியர் கேட்ச் வந்து ஒரு 10 டைம் கொடுத்துருங்க. என்னடா சொல்றா, இது பழைய ட்ரிக் மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்பீங்க. இது பழைய ட்ரிக் தான். ஆனா நம்ம இதுல ஒன்று புதுசா ஒன்று ஆட் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே 3 டைம் மட்டும் தான் இந்த கிளியர் கேட்ச் கொடுப்பீங்க. ஆனா இந்த வாட்டி நான் 10 டைம் கொடுக்க போறேன். அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. ஒரு வழியா நம்ம இப்ப 10 டைம் கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. இப்போ போய் நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம், விழுதா இல்லன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல அந்த ஒரு என்ட்ரி மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்க டைமண்ட் வேற எதனா ஈவென்ட்ல ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கு. ஆனா இவன் போற போக்கு பார்த்தா நம்ம கிட்ட இருக்க டைமண்ட் ஃபுல்லாமே வலிச்சு எடுத்துருவோம்ல இருக்கு. அந்த அளவுக்கு பாருங்க, அந்த எமௌண்ட் கிட்டே போக மாட்டேது. கரெக்டா போயிட்டு அந்த டைமண்ட் தான் தொடுது. சரி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம இந்த ஒரு எமௌண்ட் எடுக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செகண்ட் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்பின்ல நம்மளுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். ஆனா அவங்க கொடுத்த மாதிரி இல்ல. இது மேல என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்மளோட பழைய ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோல்ட் டிரைவருக்குள்ள வந்துட்டேன். எப்பவும் போல இதுல ஒரு 10 ஸ்பின் பண்ணிட்டு அதுல போய் ஸ்பின் பண்ணா அந்த ஒரு எமௌண்ட் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இதுல ஒரு 10 ஸ்பின் பண்ணிட்டு அங்க போனேன். இதோட கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிக்கையோட ஸ்பின் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சரி கொடுத்துருவான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா கொடுக்கவே இல்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எந்த டைம்லுமே சரி இந்த ஒரு கரினா கண்ணை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு ஆசை காமிச்சு விட்டுருவான். ஆனா இப்பதான் நம்மளுக்கு சம்பவமே இருக்கு, நமக்கு இல்ல அவனுக்கு ஒரு சம்பவமே இருக்கு. இப்போ நம்ம 69 டைம் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணிருப்போம், அதுல கொடுத்துருக்க மாட்டானுவ. சரி லாஸ்டா ஒரு 99 டைம் கொடுத்து ஸ்பின் பண்ணிட்டு வீட்டை பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்பின் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் கரினா கரன் என்ன நினைச்சான்னு தெரியல, அது ஒரு என்ட்ரியை மட்டும் நம்மளுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே. ஒரு வழியா இந்த ஒரு என்ட்ரியை மட்டும் கரினா கரன் நம்மளுக்கு கொடுத்துட்டான். அது எது நினைச்சு கொடுத்தான், எதனால கொடுத்தான் அப்படின்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். எப்படியா கரினா கரன் லாஸ்ட் ஸ்பின்ல போய் எடுக்காத அளவுக்கு இந்த 5வது ஸ்பின்லயே நமக்கு இந்த ஒரு என்ட்ரியை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருப்பான். இப்போ நான் பண்ண ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி நீங்களும் பண்ணி இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்க ஈஸியாவே கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கம்மியான டைம்லயுமே நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் ஐலியுமே இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பார்த்தா அவனுக்கு அதே மாதிரி கம்மியான டைம்ல அந்த ஒரு என்ட்ரி மட்டும் விழுந்துருச்சு. முடிஞ்சா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க நண்பா.